ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பன்னீரை வந்து நல்லா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பாலக்கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்நீரில் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அந்த கீரை, அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு வாணலியில் நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு ஜீரகம், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து தக்காளி எல்லாம் உங்களுக்கு வெந்து வரணும். வெந்ததுக்கு அப்புறமா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அதை வந்து நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கோங்க. கருகாத அளவுக்கு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து பாலக் பேஸ்ட்டையும் போட்டுட்டு சுகர் ஆட் பண்ணால் கலர் வந்து உங்களுக்கு பச்சையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு இல்லைனா பால் ஏடு, அதுக்கப்புறம் தயிர் 1 ஸ்பூன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து சர்வ் பண்ணணும். சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.